ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக இருக்காது. இருந்தாலும் அதுக்காக உங்கள்கிட்ட இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். 16/3/2024 கேரளா லாட்ரி 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா லாட்ரியில் KR 645 இதுதான் நாளைக்கு தொட குழுக்கள். நம்ம அட்வான்ஸ் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் கொடுக்க மறக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்த ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு கமெண்ட்டும் ரொம்ப வேல்யூபிளாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து நம்ம 4 டிஜிட் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8702 அடிச்சிருக்காங்க. அதாவது 928702 அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் தான். நம்ம இந்த 6 நம்பரையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னாக்க டிஜிட் வந்து 2வும் லாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க டபுள்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். நம்மளோட கால்குலேஷனில் இது இருந்திருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். இன்றைக்கி அதாவது நாளைக்கு என்ன வருங்கிறத இன்றைக்கி நான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து கார்னியா லாட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டபுள்ஸ் அந்த மாதிரி நம்பர் தான் வந்துட்டுருக்கும். அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டட் நம்பர் தான் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிவிட்டு நம்ம ஏபிசி நம்பர் செலெக்ஷன் பார்ப்போம். நம்ம ஏபிசி நம்பரோட செலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் சின்ன சின்ன மாடுலேஷன் வந்துட்டு தான் இருக்குது. இது நான் பழைய டைப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோமோ அது டைமில் நிறைய கெஸ்ஸிங் கரெக்டான மீனிங் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனுக்கு நான் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9/3/2024 பார்த்தீங்கன்னா 080ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 0800 அடிச்சிருக்காங்க. போன வாரம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்னியா லாட்டரியில் போன வாரம் ரிசல்ட் வச்சு தான் நான் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் இந்த நம்பருக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுப்போம். அது இல்லாமல் இந்த நம்பர்லாம் எடுக்க மாட்டோமான்னு கேட்க வேண்டாம். இங்கேருந்து ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அதெல்லாம் முன்னாடி வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும், சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 2/3/2024 பார்த்தீங்கன்னா 529 அடிச்சிருக்காங்க. 24/2/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 339 இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வந்திருக்கு. இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா 0 டபுள்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் தான். அது மட்டும் இல்லாமல் 9 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட், 2 வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிப்பீட்டட், 3 ரிப்பீட்டட். ஸோ இந்த மாதிரி நம்பர்கள் வந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் தான். அதாவது 4 நாளில் 8 2 நாள், 3 வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து 2 நாள், 3 2 டைம் டபுள்ஸ்லேயே வந்திருக்கு. அதே மாதிரி 2 டைம் வந்திருக்கு. ஸோ 0ம் டபுள்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 17/2/2024 வந்து பார்த்தீங்கன்னா 682 அடிச்சிருக்காங்க நண்பர்களே. ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எப்படி நம்பர் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த கெஸ்ஸிங்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நிறைய நம்பர்கள் ப்ராபபிலிட்டியை பற்றி நீங்கள் கேட்டிங்க. முன்னாடி நான் சொல்லிட்டேன் ப்ராபபிலிட்டி. அதாவது 9ங்கிற ஒரு நம்பர் வந்ததுன்னா அதுக்கு எத்தனை டைம் சான்சஸ் இருக்குது, அதாவது எத்தனை ரோல் வரும்போது எத்தனை டைம்ஸ் இருக்குது, அது 4th டிஜிட்டில் எத்தனை வரும், ஃபஸ்ட்டு டிஜிட்டில் எத்தனை வரும், 2வது டிஜிட் அதாவது ஏல வந்தது அப்படின்னா ஏ நம்பருக்கு எத்தனை டைம் வரும், அதே மாதிரி பி நம்பருக்கு வந்ததுன்னா எத்தனை டைம் வரும், சி நம்பரில் 9 வந்ததுன்னா எத்தனை டைம் வரும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் ப்ராபபிலிட்டி கால்குலேஷன். அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த கால்குலேஷன் கொடுக்குறேன். நம்மளோட நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுலேஷன் மட்டும்தான். அதாவது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், இன்றைக்கி 702 இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் 270ங்கிற மாதிரி இல்லாமல் 27 கொடுத்துருப்பேன். ஆனால் 540 கொடுத்துருப்பேன். இதுலேருந்து இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக வின்னிங் சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாடுலேஷன் தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ அந்த நம்பர் ஆல்ட்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு மாடுலேஷன் எப்படி பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. நான் சின்ன சின்ன மாடுலேஷன் மாற்றணும் எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ஏபிசி ஏபிஎன்சி நம்பர்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5-2க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-7 வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-0க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9-3 கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு பவர் நம்பரை வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பவர் கேட்டகரின்னு சொன்னாக்க 9யும் 3யும் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8ம் கனெக்ஷன் நம்பரில் பார்த்தீங்கன்னா 6-8க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த நம்பரை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் வாங்க.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட கண்டினியூஷன் தான். அந்த வீடியோ பார்க்கலாம்னு சொன்னது இல்லை, வீடியோட கண்டினியூஷன் தான். அதில் வந்துட்டு ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட் மிக்ஸில் வந்துட்டு தான் நம்ம சின்ன சின்ன மாடுலேஷன் வந்து ராங்காக போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது வந்து கேரளா லாட்ரியோட, இது கேஎல் லாட்ரி, கேரளா லாட்ரியோட அங்கீகாரம் பெற்று அவங்க எப்போதுமே அங்கீகாரமாக நடத்திட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வந்து இது யாரும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட், லாஸ்ட்டில் 3 டிஜிட் என்ன வரும், 2 டிஜிட் 4 டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கெஸிங் கால்குலேஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது யாரையும் சீட் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 541ங்கிற ஒரு நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது பிரமாதமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இது செலக்டிவ் நம்பர்ஸ். நான் டிக் பண்ணுற நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக செலக்டிவ் நம்பர்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நான் சொல்லுவேன் அடிக்கடி, அது மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 270ங்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி 702, இதுக்கு முன்னாடி நம்ம அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா 705 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் 750 அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 702 அடிச்சிருக்காங்க. அது ரிவர்ஸில் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரில் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 275க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 401, 925, 630, இதே மாதிரி 0 டாமினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 0 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். 630, 890, அதே மாதிரி 145ங்கிற ஒரு நம்பர் 5, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஏன்னா 5ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் இதுக்கெல்லாம் இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க் கொடுத்ததும் டிக் அடிச்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான நம்பர். ஸோ இதில் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 077 டபுள்ஸில் வந்து சொன்னால் 077 வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இந்த மாதிரி நம்பர் அமையாமல் இருக்கிறனால கண்டிப்பாக 077, 400ங்கிற நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அங்கேருந்து கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரே சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஆதரவு அளிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் 319, 754 கண்டிப்பாக இந்த நம்பருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 22 டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 122ங்கிற ஒரு நம்பரை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த 2 நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம் நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் கெஸ், நம்ம கேலண்டர் எப்போதுமே நம்ம பார்க்குற கேலண்டர் கெஸ். இந்த கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 16ஆம் தேதி 3வது மாதம், அதனால் 16ஆம் தேதி 3வது மாதம், வருஷத்தோட கூட்டுத்தொகை 8, 738 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா 873, 837, 783, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றதுக்கு 378, 387, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த எழுதுகிற மாதிரி நம்பர்கள் தான் அமையும். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரனால இந்த நம்பர் பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 163 ரொம்ப நாளாக அந்த நம்பர் அடிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் அடிக்கணும்னா 16ஆம் தேதி 3வது மாதங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 163 வரலாம். அதே மாதிரி 134 வரலாம். 134ம் அதே கேட்டகரியில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது மாதத்துலேருந்து இந்த தேதியை குறைச்சோம் அப்படின்னாக்க, தேதியில் இருக்கிறது குறைச்சி 3 நம்பர் குறைக்கிறோம்னாக்க 13 வந்துடுது. ஸோ இது 2024ங்கிறதுனால லாஸ்ட் நம்பர் 4 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின் எடுக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி கால்குலேஷன் தான் மிஷின் எடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஸோ கண்டிப்பாக 134ம் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்பெஷலாக நான் கொடுக்குற கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பர்ஸ். இந்த பாக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்க நம்பர் தான் எனக்கு நான் பாக்ஸ் நம்பராக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த நம்பரை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நண்பர்களே. ஸோ இதை மறக்காமல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 925, 630, 275, 077, 145, 400. இது வந்து பார்த்திங்கன்னா 400. நான் அங்கேயும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 400க்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள்.
இந்த நம்பர் ஏன் பாக்ஸில் கொடுத்துருக்கேனாக்கா நீங்கள் எந்த நம்பர் பாக்ஸில் போகணும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக இந்த நம்பர் நான் பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக நான் இங்கே பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மறக்க வேண்டாம், இந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டில் வந்து என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஆப்ஷன்ஸில் அதிகப்படியாக செலக்டிவாக வந்துட்டு இருக்கிற நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக 0 கொடுத்துருக்கேன், அதே மாதிரி 5 கொடுத்துருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படி யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 7 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 0 5 7 1 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆல் போர்டில். இது நம்மளோட கருத்து கணிப்பு. இது 1க்கு பதிலாக நம்ம 8 யூஸ் பண்ணிக்கலாம், 1 ஆர் 8. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 1 வரல அப்படின்னா 8 யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் 8 நான் கொடுக்குறேன். 5 0 5 7 8ங்கிறது ஆல் போர்டில் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி பிசி ஏசி காம்பினேஷன்ஸ். இந்த காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன், ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட்டில் இருந்து தான், அதாவது இந்த நம்பர்ஸில் இருந்து தான் நம்ம எங்கே எடுத்திருக்கோன்னா இந்த நம்பர் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபி பிசி ஏசி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 27 63 40 80 0 7 15ங்கிற நம்பரும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 45 51 25 89 77 0 0 இந்த 2 நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். இந்த நம்பர் 2 நம்பருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 0 7க்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கலாம். 5 இருக்கிறதும் 0 இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. அதே மாதிரி 7 இருக்கிற நம்பரும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரியில் கொடுக்குற நம்பர். இந்த நம்பர் நான் டிக் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க நம்பர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வராது, நம்ம வாய்ப்பை தேடி போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கண்டிப்பாக இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.